நீங்க எல்லாரும் ரெடியா? இப்ப நாம ஆரம்பிக்கலாமா? மிட்டமுக்கான நேரம் ஆரம்பிக்குது இல்லையா? அதுக்கு தான் என்ன பாக்குறீங்க? அதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் கிளாஸ், ஸ்பெஷல் சூப்பர் சோனிக் எக்ஸாம் கிராண்ட் கிளாஸ். உங்க எல்லாரையுமே நான் கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். எந்த சப்ஜெக்ட்ல நீங்க மோசமா இருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்டை நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். என்ன கொடுமை இது! ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஹெட்பேண்ட் அவர் மாத்திக்கிட்டே இருக்காரு. என்ன இது? எனக்கு மட்டும் ஏன் நருட்டோ ஹெட்பேண்ட காட்டுறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் கோரி மாஸ்டர் வேலையை வேகமா பண்றாரு. 6 தமிழ், 8 மேத்ஸ், 3 சோஷியல் ஸ்டடீஸ், 4 சயின்ஸ், 4 இங்கிலீஷ், அப்புறம் ஒரு நருட்டோ. எல்லார் மேலேயும் கவனம் செலுத்தணும்னு தன்னை பல பகுதிகளை பிரிச்சுக்கிறாரு. கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் வெறும் 4-5 உருவமா மாறினாரு. இங்க பார்க்காம இந்த நேரத்துல புல முயற்சி எல்லாம் வேண்டாம். இத்தனை இமேஜஸோட அதை டாட்ச் பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமானது. இவரோட நிழலே இவ்வளவு பிரமாதமா அற்புதமா இருக்கு. ஆனா கோரு மாஸ்டர், இப்படி பண்றதால நீங்க டயர்ட் ஆக மாட்டீங்களா? அதுக்கு ஓய்வு எடுத்தா போதும். அங்க பாரு, வெளியில என்னோட ஒரு நிழல் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கு. எப்படி உங்களால இப்படி எல்லாம் பண்ண முடியுது? இந்த மாதிரி எல்லாம் இவர் தன்னை தானே தயார்படுத்திக்கிட்டு அடுத்த வருஷம் இவர் நிச்சயமா பூமி அழிக்க போறாருன்னு தான் தோணுது. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் இந்த கோரு மாஸ்டரை யாரும் அழிக்கவே முடியாது. அப்புறம் உனக்கு இது எல்லாமே ரொம்ப நல்லாவே புரியுதா நாகேஷா? புரியுது. ஆனா இந்த கடினமான எக்ஸாம்ல இவர் மாஸ்டரா கிடைச்சதுக்கு சந்தோஷம்.実行するときそれがかっこいいこと知ってるさ探して僕らは殺伐思いは迷えど進む右手と右足に一緒に出そうだなんだイライラの波動は僕らの存在の証明月を見上げ高まるさっさとさやりきってないからやりきれないやりきってないからやりきれない現状打破を小さな声でやがて絶叫したくなるああやりきってないからやりきれないやりきってないからやりきれないどうせというのは簡単だけど今はあがいてみたいんだ君と弾けてみたいんだ青春は未来へゴーさささ青春さささஇந்த கியூபை நான் சரியா சால்வ் பண்ணணும்னு முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். எல்லாருமே பண்ற மாதிரி தான் நானும் முயற்சி பண்றேன். பை பை கோரு மாஸ்டர். ஆமா, நீங்களும் எப்படி இதை சால்வ் பண்ணுவீங்க? நாளைக்கு என்ன எப்படின்னு சொல்லுங்க டீச்சர்ஸ். பதில் சுலபம்தான். இது எல்லாத்தையுமே தனித்தனியா பிரிச்சுட்டு திரும்ப ஒண்ணா முடிஞ்சது. சந்திச்சதுல சந்தோஷம் கோரோ மாஸ்டர். இவர்தான் இந்த மொத்த இடத்தோடைய பிரின்சிபல் சார். பிரின்சிபல் மட்டும் இல்ல, அவர் எங்களுக்கு பாஸும் கூட. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறேன். அதுக்கு பதிலா எனக்கு சம்பளத்தை மட்டும் எழுதி கொடுங்களேன். ரொம்ப கேட்கல, கொஞ்சமா தான். நான் வேணா என்னோட நிழலை அதிகமாக்கிறவா. நீங்க மனசு வச்சீங்கன்னா கண்டிப்பா முடியும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இந்த விஷயத்தை பத்தி நம்ம 2 பேரும் அப்புறமா பேசி முடிவு பண்ணலாமா? மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் கராசுமாவும் உன்னை பத்தி என்கிட்ட நிறையவே சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னு போய் சொல்ல நான் விரும்பல. ஆனா அதே நேரத்துல உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. உலகத்தை காப்பாத்த உன்னோட உயிரை கொடுத்து நீ போராடிக்கிட்டு இருக்க. ஆனா கடைசியில வில்லன மாதிரி உன்னோட கையாலே இந்த உலகத்தை அழிக்க போற. காப்பாத்துறாரா வில்லனா? ஆனா இப்போதைக்கு இந்த விஷயத்தை பத்தி எதுவும் பேச வேண்டாம். நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைக்கு நடுவுல இந்த பூமி காப்பாற்றப்படுங்கிற நம்பிக்கைலாம் எனக்கு இல்ல. அது மட்டும் இல்லாம எல்லாரும் உன்னை கொல்ல முயற்சி பண்றாங்க. நான் விலகி இருக்க போறேன். நீங்க எனக்கு தேவையான அளவுக்கு நிறையவே உதவி செஞ்சுட்ட. அது என்னோட கடமை. உங்களை பார்த்தா பெரிய புத்திசாலி மாதிரி தெரியுது. உங்களை மாதிரி ஒருத்தரோட வேலை பார்க்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு பிரின்சிபலுங்கிற முறையில அடுத்த வருஷம் நடக்க போறதா நான் கவனத்துல எடுத்துக்கணும். இந்த பூமி காப்பாற்றப்படுமாங்கிறதே ஒரு கேள்வியா இருக்கு. அதாவது
ஒருவேளை உன்னை யாராவது கொன்னுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலோட நிலைமை என்ன ஆகும்? தெளிவா சொல்லணும்னா இ கிளாஸ் இப்ப எப்படி இருக்கோ அது எப்பவும் அப்படியே தான் இருந்தாகணும். அப்படியே இருக்கணும்னா எப்படி சொல்றீங்க? அவங்க கிரேட்ஸ் கம்மியா வாங்கணும், கீழ்த்தரமா நடத்தப்படணும், அப்படித்தானே? ஆமா. அது போகட்டும், எறும்புகள் எப்படி வேலை செய்யும் தெரியுமா உனக்கு? ஒரு கூட்டம் இருக்குன்னா அதுல 20% சோம்பேறியா இருக்கும், 20% கடினமா உழைக்கும், மிச்சம் இருக்கிற 60% ஓரளவுக்கு ஆவரேஜா வேலை செய்யுங்க. ஆனா என்னோட லட்சியமே என்னோட குரூப்ல 5% சோம்பேறிங்க, 95% கடின உழைப்பாளியா இருக்கணுங்கிறது மட்டும்தான். நான் இ கிளாஸ் மாதிரி இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, இ கிளாஸ்க்கு போறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை. 95% குழந்தைகளுக்கு இந்த எண்ணம் திடமா இருந்துச்சுன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவங்களோட லட்சியம் நிச்சயமா நிறைவேறும். எனக்கு புரிஞ்சிருச்சு, நியாயமான கோரிக்கை தான். அப்ப அந்த இ கிளாஸ்ல இருக்கிற மிச்சம் இருக்கிற 5% பேரு பலவீனமா கேவலமா தான் இருந்தாகணும் இல்லையா? அப்புறம் இன்னைக்கு டி கிளாஸ் டீச்சர் கிட்ட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. இ கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஒருத்தன் டி கிளாஸ் பசங்களை கொன்னுடுவன்னு மிரட்டி இருக்கான். அதை கேட்ட பசங்க எல்லாருமே பயந்து போயிருக்காங்க. ஒன்னுக்குள்ள நடத்தின முயற்சியில தான் இப்படி ஒரு எண்ணமே அவங்களுக்கு வந்துட்டுன்னு எனக்கு தோணுது. ஆனா பிரச்சனை இது மட்டும் இல்ல, பிரச்சனையே கம்மி கிரேட் வாங்கின ஒரு ஸ்டூடெண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை மிரட்டினதுதான். இது என்னோட கொள்கைக்கு எதிரான ஒரு செயலா இருக்கு. அதனால அந்த பையனை கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்க சொல்லுங்க. அப்புறம் கோரோ மாஸ்டர், முடிஞ்சா ஒரே செகண்ட்ல இதை சால்வ் பண்ணுங்க. இத சால்வ் பண்ணணுமா? என்ன நடக்குதுங்க? நீ ரொம்ப வேகமானவன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. எப்பேற்பட்ட தாக்குதலையும் உன்னால டாச் பண்ண முடியுங்கிறது உண்மைதான். ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா கோரோ மாஸ்டர், வர்ற எல்லா பிரச்சனைகளையுமே வெறும் ஸ்பீடை மட்டும் வச்சு நம்மளால சால்வ் பண்ணவே முடியாது. சரி, நான் இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மிட் டர்ம் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். உனக்கு என்னோட குட் லக். விருப்பமே இல்லாம இவர் சொன்ன குட் லக்னால ஒரு அசாசினா இருந்தேன்னா மறுபடியும் இ கிளாஸ்ங்கிற அந்த எண்டு கிளாஸுக்கு ஒரு நொடியில போயிட்டேன். ஒரு டார்கெட்டா யாராலையும் இவனை தோக்கடிக்கவே முடியாது. எப்படிப்பட்ட கொலை முயற்சிகள்ல இருந்தும் இவன் ஈஸியா தப்பிச்சிருவான். ஆனா ஒரு மாஸ்டருங்கிற முறையில வேற ஒருத்தன் பவர்ஃபுல்லா இருக்கான், அவனை இவன் எதிர்கொண்டே ஆகணும். குனுகி கோகா அகாடமியோட பிரின்சிபல் அசானோ காகோ ஒரு திறமையான மேனேஜர். தன்னோட முதல் 10 வருஷத்திலேயே இந்த ஸ்கூலை நாட்டோட தலை சிறந்த ஸ்கூலா மாத்தி காட்டினவன். அவன் இங்க உருவாக்குன இந்த சிஸ்டம்ல இருந்து யாரும் தப்பிச்சு ஓடவே முடியாது. உன்னால கூட தப்பிக்க முடியாது. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இனி நீங்க எல்லாருமே அதிகமான நிழல்களை பார்க்க போறீங்க. என்ன இன்னைக்கு இவ்ளோ அதிகமா இருக்கா? இப்போ நாம ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு நிழல்கள் கூட ரொம்ப மங்கலால இருக்கு. என்னால அவர் சரியா கூட பார்க்க முடியல. ஆமா, என்னாச்சு கோரோ மாஸ்டர்? இன்னைக்கு உங்களோட மூடு மோசமா இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணு கிடையாது. இ கிளாஸ் இப்ப எப்படி இருக்கோ அப்படியே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சார் இன்னைக்கு ரொம்ப சோர்ந்து போன மாதிரி தெரியுது. இதான் நமக்கு சரியான வாய்ப்பு. அதெல்லாம் சரிதான், இவர் ஏன் நமக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு? நீங்க எல்லாருமே எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுக்கணும் தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். அப்படி மட்டும் நடந்துருச்சுன்னா உங்க கிளாஸை விட்டு இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன் கோரோ மாஸ்டர். இனி உங்களுக்கு கொல்ல முயற்சி பண்ண மாட்டேன். மாஸ்டர், எங்களுக்கும் நீங்க படிக்க உதவி செய்ய முடியுமா? அப்படி நடந்துச்சுன்னா நான் சீக்கிரமே ஃபேமஸ் ஆயிடுவேன். வருத்தப்பட மாட்டேன், எல்லாருமே என்ன பாராட்டுவாங்க. நம்ம அப்படியே ஏ ஸ்டூடெண்ட் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. இவரை கொல்றவங்களுக்கு 10 பில்லியன் கிடைக்கும், அதான் முக்கியம். அது மட்டும் இல்ல, இந்த பணம் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சா இனிமேட்டு கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியம் இல்ல. என்னது? அப்படின்னா பணம் தான் உங்களுக்கு எல்லாமே வா? நாங்க எல்லாருமே ஈன்ற எண்டு கிளாஸ்ல இருக்கோம் கோரோ மாஸ்டர். எக்ஸாம் எழுதி நாங்க ஜெயிக்கிறத விட உங்களை கொலை பண்ணி ஜெயிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சுலபம். இப்ப எனக்கு எல்லா பிரச்சனையுமே புரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சுது?
உங்க எல்லாருக்கும் இது வரைக்கும் அசாசினேஷனோட அர்த்தம் என்னன்னு தெரியல. எல்லாருமே உடனடியே இப்ப கிரவுண்டுக்கு போங்க. எல்லாரையும் கிரவுண்டுக்கு வர சொல்லிட்டு அவர் மட்டும் தனியா போய் கிரவுண்ட்ல நிக்கிறாரு. யாருக்கு தெரியும், திடீர்னு அவரோட மூடு மாறி போச்சே. இ கிளாஸை தனியா வச்சதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா? எக்ஸ்ட்ரா கிளாஸ் கொடுத்து உங்களை எல்லாரையுமே தேத்துறதுக்காக தான். 186 பேர்ல யாராவது ஒருத்தர் டாப் 50ல வந்து கரெக்டா எக்ஸாம் கொடுத்தா அவங்களுக்கு டீச்சர் கிட்ட இருந்து பர்மிஷனும் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க வேற கிளாஸ் போறதுக்கான வாய்ப்பும் தாராளமா கிடைக்கும். ஆனா உங்ககிட்ட இருக்கிற பலவீனமான மூளையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த இடத்தையும் பார்க்கும்போது அப்படி ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுன்னு முக்காவாசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தோணும். இனிமே இந்த கிளாஸை விட்டு வெளியே போறதுக்கு வழியே இல்லைன்னு தோணும். அதனால உங்களோட இந்த நிலைமைய அப்படியே ஏத்துக்கிறீங்க. நீ என்ன சொல்ல வரன்னு கொஞ்சம் சீக்கிரம் சொல்றியா? கோரோ மாஸ்டர் உங்களை இங்க கூட்டிட்டு வர சொன்னாரு, அவ்வளவுதான். ஏனேனா டீச்சர், உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா, இங்க என்ன நடக்குது? நீங்க உங்க ப்ரொஃபஷனல் வேலைக்கு போகும்போது ஏதாவது ஒரே ஒரு பிளானோட தான் நீங்க போவீங்களா? இல்லையே, நான் எப்ப போனாலும் பக்காவா கரெக்டா பிளான் பண்ணிட்டு தான் போவேன். ஆனா சில நேரத்துல பாத்தீங்கன்னா பிளான் ஒர்க் அவுட் ஆகாம போகும்போது ஒரு பேக்கப் பிளானோட தான் போவேன். நீங்க எப்படி கராசுமா மாஸ்டர்? கத்தியால நீங்க சண்டை போடுற நேரத்துல முதல் வீச்சு தான் எல்லாத்த விட முக்கியமானதா இருக்குமா? கண்டிப்பா முதல் வீச்சு தான் எல்லா வீச்சை விட ரொம்ப முக்கியம். ஆனா அதுக்கப்புறம் இருக்கிற வீச்சுகளும் முக்கியம். எதிரி பலசாலியா இருந்தா நம்மளோட முதல் வீச்சை அவங்க சுலபமா டாச் பண்ண முடியும். அதனால ரெண்டாவது தாக்குதல் இன்னும் கொஞ்சம் பலமா அவங்கள தாக்குற மாதிரி இருக்கணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். நீங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாஸ்டர்? உங்க டீச்சர்ஸ் இப்ப சொன்ன மாதிரி ஒரு கான்பிடென்ட் அசாசின் எப்பவுமே பேக்கப் வச்சுப்பான். அது எப்பவுமே அவனுக்கு உதவியா இருக்கும். உங்க எல்லார்கிட்டயும் அப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கா? என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணா மட்டும் போதும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? யோசிச்சீங்கன்னா உங்க படிப்பை பத்தி ஞாபகத்துக்கு வரும். உங்க தாழ்வு மனப்பான்மையா உங்களால எதிர்க்க முடியல. அதனாலதான் இப்படி இருக்கீங்க. ஒருவேளை இந்த கிளாஸ் ரூமை விட்டு நான் போயிட்டேன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்? உலகான யாராவது என்ன முதல்ல கொலை பண்ணிட்டானா அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகும் யோசிங்க. கொலை முயற்சிக்கு ஈடுபாட்டோட இருந்து நானும் செத்துட்டேனா அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் நீங்க இதே கிளாஸ்ல தான் இருக்கணும். உங்க எல்லாருக்குமே என்னோட ஒரு அட்வைஸ், அதுவும் நீங்க பலவீனமா இருக்கீங்களேன்னு நான் சொல்றேன். எந்த ஒரு பேக்கப் பிளானுமே இல்லாதவன் ஒரு அசாசினா இருக்க தகுதியே இல்லாதவன். ஆமா, என்னது? அங்க பாருங்க, மலை மேல ஏதோ சுழல் காற்று வர மாதிரி இருக்குது. சும்மா ஷோ காட்டுறான். மைதானத்துல ஏகப்பட்ட குப்பைகளா இருந்தது, காட்டு செடிகளும் இருந்தது. அதான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டேன். பூமி மொத்தத்தையுமே சுத்தம் பண்ற அளவுக்கு நான் பெரிய திறமசாலி. இந்த மைதானத்தை சுத்தம் பண்றதெல்லாம் எனக்கு தூசு மாதிரி. என்ன கொல்லணுங்கிற உங்க முயற்சி தோல்வி அடையும் போது உங்ககிட்ட பேக்கப் பிளான் இல்லைன்னு தெரிஞ்சாலோ என்ன கொல்ற அளவுக்கு உங்க யாருக்குமே திறமை இல்லைங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்ததுன்னு வைங்க, கவலையே படாம இந்த கேம்பஸையே மொத்தமா கிளீன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். பேக்கப் பிளான் வேணுமா? என்னைக்குள்ள? நாளைக்குள்ள எனக்கு தெரியப்படுத்தணும். நாளைக்கு நடக்க போற மிட் டர்ம் டெஸ்ட்ல நீங்க எல்லாருமே டாப் 50ல இருக்கணும், புரியுதா? நான் இவ்வளவு நேரமா உங்களுக்கான பேக்கப் பிளானை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது இப்போ ரெடியா இருக்கு. மெயின் கேம்பஸ்ல நடத்துற மாதிரியான சாதாரண மெத்தட்ஸ்லாம் நான் உங்களுக்கு பிளான் கொடுக்க மாட்டேன். கூர்மையான வால் மாதிரி உங்க எல்லாருக்குமே இது தன்னம்பிக்கையை கொடுக்கும். உங்க மிஷன்ல நீங்க வெற்றி அடையணும். தலை நிமிர்ந்து சிரிச்ச முகத்தோட உங்க வாழ்க்கையை நீங்க வாழணும். நீங்க எல்லாருமே தலை சிறந்த அசாசின்ஸ். இ கிளாஸ்னாலே பெருமாடையணும். அதுக்குள்ள மிட் டர்ம்ஸ் வந்துருச்சுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. ஹே, நாங்க எல்லாரும்
மிட்டம் டெஸ்ட்டை மெயின் கேம்பஸ்ல தான் எழுதணும். அதாவது இ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான எக்ஸாம். நாலாவது கேள்வி உண்மையாலே மிகப்பெரிய மான்ஸ்டர். இத கொல்ல இந்த ஒரு கத்தி பத்தாது. எனக்கு நல்லா தெரியும் எங்க ஸ்கூலோட எக்ஸாம்ஸ் எப்பவும் கொடூரமா தான் இருக்கும்னா. அச்சச்சோ, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு புரியலையே. இந்த கேள்விகள் எல்லாம் எனக்கு ஒன்றும் புரியல. இது என்ன கொன்னுடும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் உண்மையாவே டாப் 50ல வந்துட்டா நீ இந்த இடத்தை விட்டு போயிடுவியா என்ன? கண்டிப்பா. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இது வரைக்கும் அவங்க வாங்கின கிரேட்ஸை வச்சு பார்க்கும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. உறுதியா சொல்ல முடியாது, ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்ல முடியும். இப்ப அவங்க எல்லாருமே என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ். பிரச்சனைகளை எப்படி எதிர்த்து போராடணும்னு நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அது எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் அவங்க சமாளிப்பாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆ, நான் உன்கிட்ட சொன்னதை நீ மறந்துட்டியா? அந்த மாதிரிலாம் மிஸ்ட்ரி மான்ஸ்டர்னு எதுவுமே கிடையாது. நல்லா கவனமா பார்த்தனா அதோட சிறகுகள் உனக்கு தெரியும். தெரியுதா? நல்லா ஒத்துப்பாரு, அது ஒரு சாதாரண சிறகு தான். நாலாவது கேள்வியோட ஒவ்வொரு பகுதியையும் தனித்தனியா உன்னிப்பா கவனி. அப்புறம் எல்லாத்தையுமே ஒண்ணு சேர்த்து பாரு. பாத்தியா, இது ஒரு சாதாரண எதிரி தானே. அட, இப்போ உன்னோட கத்தியை வச்சு அதை சுலபமா நீ வெட்டிடலாம். புரிஞ்சு போச்சு. நாம முக்கியமான பகுதிகளை மட்டும் நிதானமா எழுதுனா போதும். அப்படியே கோரோ மாஸ்டர் கிளாஸ்ல சொல்லி கொடுத்த மாதிரியே. அடுத்த கேள்வி. அடுத்த கேள்வி என்ன? இதுக்கு அடுத்த கேள்வி என்ன? அடுத்து அப்புறம் அந்த தெரியாத கேள்வி திடீர்னு வந்துருச்சு. அது எங்களை எதிர்பாராத விதமா தோக்க அடிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாமா? என்னால உறுதியா சொல்ல முடியும், நீங்க வச்சிருக்கிற இந்த டெஸ்ட் டோட்டலா அன்ஃபேர். ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இத பத்தி உங்களுக்கு முன்னாடியே தெரியாதா? உங்க சைடுல ஏதோ கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். பொதுவா நீங்க மெயின் கேம்பஸ்க்கு வர்றது இல்ல, அதனாலதான் தெரியல. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இது ஆச்சரியமா இருக்கு. எக்ஸாம்க்கு கரெக்டா 2 நாளைக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ஸ் அதிகமாக்கி இன்னும் 2 லெசனை சேர்த்து அதுவும் எக்ஸாம்ல வரும்னு சொல்லிட்டீங்க. நான் சொல்றதை நீங்க புரிஞ்சிக்கவே இல்ல. காராசுமா மாஸ்டர், இது ஒரு பிரெப் ஸ்கூல், புரியுதா? கடைசி நேரத்துல இப்படி போர்ஷன்ஸ் ஆட் பண்றது ஒன்றும் புதுசா நடக்கிறது இல்ல. ஸ்டூடெண்ட்ஸ் தயாரா இருப்பாங்க. மெயின் கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பிரின்சிபல் 2 நாளைக்கு முன்னாடியே வந்து லெக்சர் எடுத்தாரு. அவரே சுயமா கிளாஸ்ல இருக்கிற பசங்களுக்கு எல்லாம் அற்புதமான லெக்சர் கொடுத்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாரு. கொள்கன்ற பேர்ல இந்த ஆளு எல்லையை தாண்டி போய்கிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது. வேணும்னே பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணிருக்காங்க. இவன் மட்டும் இ கிளாஸை விட்டு போயிட்டான்னா நம்ம எல்லாத்தையுமே இழந்துருவோம். ஒரு மாஸ்டரா எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன். இந்த ஸ்கூலோட சிஸ்டத்தை நான் ரொம்பவே குறைச்சி எடை போட்டுட்டேன். உங்க முகத்தை பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை. நிஜமாவா? எங்களை பாக்குற தைரியம் இல்லனா நான் கத்திய வீசினதை மட்டும் எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ஒரு மாஸ்டரா நான் இப்ப ரொம்ப டிஃபரன்ஸ்டா இருக்கேன். அப்புறம் கேள்விகளை மாத்தி கேட்டா மட்டும் என்ன தடுத்துட முடியுமா என்ன? மேத்ஸ்ல 100க்கு 100.
முன்ன விட இப்ப நான் அதிகமா மார்க் வாங்கிட்டேன். இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் உழைக்கிறதுல தப்பு இல்லையே. அதனால தான் கொஸ்டின் பேப்பர்ஸை மாத்தினதுக்கு அப்புறமும் என்னால ஆன்சர்ஸ் எழுத முடிஞ்சது. ஆனா ஒண்ணு, நான் இந்த கிளாஸை விட்டு போக மாட்டேன். பழைய கிளாஸ்க்கு போகிறத விட இந்த கிளாஸ்லயே இருந்து அசாசினேஷன் பண்ணதான் நான் விரும்புறேன். சரி, இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? எப்பவுமே ஃபெயில் ஆயிட்டு இருக்கிற எங்க கிளாஸை டாப் 50ல வர வச்சது இங்கிருந்து நீங்க ஓடி போகிறதுக்கான சாக்கா? சித்துருவோன்னு பயம் வந்துருச்சா? நாங்களாம் எங்க உங்களை கொண்டுடுவோன்னு பயந்துகிட்டு இருக்கீங்கல்ல? ஆ ஆ. அப்படின்னா எங்களை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா மாஸ்டர்? இத நேரடியாவே எங்க கிட்ட சொல்லி இருந்திருக்கலாமே. எனக்கு உங்களை பார்த்தா பயமா இருக்கு. ஆக்டோபஸ் மாம் கிட்டயே போறேன்னு. நான் எங்கேயும் ஓடியெல்லாம் போக மாட்டேன். அப்படியா? அப்ப வேற என்ன பண்ணுவீங்க? அவங்கள பழி வாங்க போறோம். ஃபைனல் எக்ஸாம்ல நாம அவங்கள பழி வாங்கி தீரணும். இது உன சிரிக்கிற விஷயம் கிடையாது. யாரும் சிரிக்காதீங்க. மிட்டம் டெஸ்ட் மூலமா ஒரு பெரிய சுவரையே நாங்க உடைச்சிட்டோம். இப்போ இ கிளாஸ சுத்தி பலமான சுவர் எழுப்பிட்டோம். ஆனா மனசுக்குள்ள உண்மையாவே நாங்க பெருமைப்படுறோம். இ கிளாஸ் ஸ்டூடெண்டா இனி நான் தலை நிமிர்ந்து நடக்க போறேன்.閉ざしたまぶたの裏側に赤い残像革のカバンにノートとペンをさあ歩き出そう書いても書いても綺麗にならないshooting star again 待っていたよ夢を見るあの子はずっとここにいるのあの日のまままた光って誰にでも共通する数学のテストの心得、それはケアレスミスなどないということです。やり方は分かってたけどケアレスミスでなんて暗殺では通用しませんよカルマ君。次回暗殺教室修学旅行の時間1時間目。